இந்தியாவினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க புகழ் பெற்றவரும் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு பாடுபட்டவரும் பாகிஸ்தான் பிரிந்த போது பாகிஸ்தான் தருவதாக சொன்ன பணம் தேவையில்லை என்று நிராகரித்தவரும் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் நன்மையை இந்தியா கவனித்துக் கொள்ளும், பாகிஸ்தான் அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று கூறியவரும் அரசியல் நிர்ணய சபையில் செந்தமிழ் மொழிதான் இந்த நாட்டினுடைய தேசிய மொழியாக, பொது மொழியாக, ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய முழு தகுதி பெற்றது என்று ஓங்கி குரல் கொடுத்தவர் 1949 செப்டம்பர் 14ஆம் தேதி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ் வால்யூம் 9 from pages 1471 to 1474 காயிதே மில்லத் அவர்கள் பேச்சு அப்படியே பதிவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவருமான காயிதே மில்லத் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களோடு இணைந்து 62 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை உடன்பாடு காண செய்தார். அதன் பின்னர் டாக்டர் கலைஞர் அவர்களோடும் அந்த உடன்பாட்டையே நீடித்து அரசியல் ரீதியாக இந்தியாவிலேயே ஒரு முதலாக அமைக்கப்பட்ட ஒரு அசைக்க முடியாத கூட்டணி என்பதை உருவாக்க காரணமானவரும், தான் மறைவதற்கு முன்பு இஸ்லாமியர்கள் நலனை கலைஞர் பாதுகாப்பார் என்ற உறுதிமொழியை தன்னுடைய மெல்லிய குரலில் கூறியவருமான கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களுடைய கல்லூரி பொன்விழாவில் என்னை பங்கேற்க வைத்த தாவூத் மியாக்கான் அவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியில் மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் பயிலுகிறார்கள். பட்டியலின மாணவர்கள், விளிம்பு நிலை சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அதிகம் பேர் பயிலுகிறார்கள். காரணம், மற்ற கல்லூரிகள் ஒடுங்கிய கட்டணமும் குறைவு, எல்லோரையும் சரிசமமாக நடத்துகின்ற அந்த சமரச மனப்பான்மை இந்த கல்லூரி நிர்வாகத்திடம் இருப்பதனால் இந்த கல்லூரி மேலும் தேவையான இடங்களை வனத்துறையில் இருந்து பெற்று பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயில்கிற பெரும் கல்லூரியாக, பின்னாளில் ஒரு இஸ்லாமிய பல்கலைக்கழகமாக இது மிளிர வேண்டும் என்று என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.